ஹாய், இன்னைக்கு நம்ம துபாய் அல்சீஃப் வந்திருக்கோம். சூப்பராக மெயின்டைன் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அப்படியே பழைய கால ஸ்டைலில் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த ஸ்ட்ரீட்ஸ். க்ரீக்கில் வந்து அந்த போட்டு 1 திரம் 2 திரம் போட் ரைட்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 திரம்க்கு 3 minutes ரைடுங்க. சூப்பராக இருக்குங்க ரைட். நைஸ், ஐ லைக் திஸ். ஓல்டு துபாய் செம்ம சூப்பருங்க. சரியான இடங்க. துபாய்க்கு வந்தால் இந்த அல்சீஃப் மட்டும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த இடத்துக்கு வர்றது எப்படி? இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்போ நம்ம போகிற டவ் குரூஸ் வந்து இந்த பிக் ஷிப். இது வந்து 40 திரம் தான் காஸ்ட், including dinner. ஹாய், இன்னைக்கு நம்ம துபாய் அல்சீஃப் வந்திருக்கோம். இந்த ஓல்டு துபாய் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்றத பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ஓல்டு துபாய் ஸ்ட்ரீட்ஸ் சூப்பராக மெயின்டைன் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே பார்ப்போம் இந்த ஃபுல் ஸ்ட்ரீட்ஸையும். லுக் அட் தி பியூட்டிஃபுல் வியூ. ஸ்டார்பக் ஷாப் வர அட்டகாசமான ஸ்ட்ரீட் வியூங்க. செம்ம சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. நல்லா ரிலாக்ஸ் பண்ணோம்னா இந்த இடத்துக்கு வரலாம். நல்லா வாக், நிறைய போட்டிங் ஆப்ஷன்ஸ், டவ் க்ரூஸ் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. ஷாப்பிங் எல்லா பொருளுமே இருக்குது. தட் இஸ் ஷாப்பிங். இங்கே நிறைய க்ளோத்ஸு, கார்பெட்டு, ஸ்பைஸு, ஈரான் ப்ராடக்ட்ஸ், பாகிஸ்தான் ப்ராடக்ட்ஸ், அரப் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது இங்கே. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும். காஷ்மீரி இந்த ஸ்கார்ப்ஸு, காஷ்மீரி க்ளோத்ஸு, புர்கா, லேடிஸ் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் எடுக்கணும்னா இங்கே வரலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து லெதர் ஐட்டம்ஸும் ரொம்ப நிறைய இருக்குது. நிறைய ஷாப்ஸஸ் இருக்குது. முக்கியமாக ஸ்பைசஸ் இருக்குது. கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் பார்கெயின் பண்ணால் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே மோஸ்ட்லி கடை வச்சுருக்கிறது ஃபுல்லாக பாகிஸ்தான், ஈரானியன், சிரியாக்காரங்க இவங்கெல்லாம் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் விலை கம்மி பண்ணி கேட்டால் கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு போட்டிங்கும் போவோம். ஓகே, லைனாக போட்டிங் போய் பார்க்கலாம் அந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு. க்ரீக்கில் வந்து அந்த போட்டு 1 திரம் 2 திரம் போட் ரைட்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அதை பண்ண போகிறோம். நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அந்த வியூஸு. ஓகே, இங்கே ஹனி ஷாப்ஸு நிறைய இருக்குது. ஹனி வந்து நல்லா சூப்பர் ஹனி இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்ட்ரீட் வியூ. இங்கே பாருங்க இந்த இடம் எப்படி இருக்கு. ஓல்டு துபாய் செம்ம சூப்பருங்க.
உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே போகிறது செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. அப்படியே சந்து பந்தாக இருக்கா. ஆனால் இடம் அழகாக இருக்குது. நிறைய அந்த பழைய கால டோர்ஸு, ஜன்னல், ஸ்ட்ரீட்ஸு, அந்த கல்லாக பதுக்கி வச்சுருக்க மாதிரி அந்த செவருங்க எல்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் அந்த வியூ. அந்த பக்கம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, அதனால நம்ம அந்த சைடு போகல. இட் இஸ் ஓல்ட் ஸ்ட்ரீட் வியூ. சரியான இடங்க. துபாய்க்கு வந்தால் இந்த அல்சீஃப் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. அப்படியே பழையகால ஸ்டைலில் சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த ஸ்ட்ரீட்ஸ், பில்டிங்ஸ், பின்னாடி கஸ்டமர் கூப்பிட்டுட்டே இருக்கா. வெரி சீப் ஐட்டம்ஸ், வாங்க கம்மி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். இந்த இடம் பாருங்க, செம்மையாக இருக்கு. சூப்பர் பில்டிங், நைஸ், ஐ லைக் திஸ். நம்ம இப்போ இந்த ஆப்ரா ரைட்ஸு, குட்டி போட்டிங் எல்லாமே பார்க்கலாம். ரொம்ப சீப்பர் இது. ஜஸ்ட் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், அப்படியே ஒரு போட்டிங் ரைடு போகணும் அப்படின்னா இந்த போட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், பயங்கர மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மரீன் ஸ்டேஷன் கிட்ட வந்திருக்கோம். இதுதான் இந்த ஸ்டேஷன். டிக்கெட் வாங்கிட்டு போட்டு வந்தவொடனே அந்த ரைடு போய் பார்க்கலாம். ஓகே, போட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த போட் ரைட் நம்ம இருக்கிற அல்சீஃப்ல இருந்து எதிர்பக்கம் போகிறதுக்கான போட் ரைடு. இது வெறும் 2 திரம் தான், ஜஸ்ட் 1 மினிட் ரைட் தான். அதனால நாங்கள் இறங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் தூரம் நடந்து போய் அல் சப்கா ஸ்டேஷன் போயிட்டேன். இப்போ நம்ம அல் சப்கா ஸ்டேஷன்லேருந்து சேம் அல்சீஃப்க்கு போகிறோம். அந்த வியூ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, கம் லெட்ஸ் கோ. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த இடத்துக்கு வர்றது எப்படி? இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப ஈஸிங்க. துபாய் மெட்ரோல நீங்க ஏறிடுங்க. துபாய் மெட்ரோல ஏறிட்டீங்கன்னா புர்ஜுமான் மெட்ரோ ஸ்டேஷன். அந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டீங்கன்னா வெளியே வாங்க, எக்ஸிட் 1 எடுத்து வெளியே வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக இந்த டைரக்ஷனில் நடந்து வாங்க. யூஎஸ் எம்பசி போகிற டைரக்ஷனில் நடந்து வந்து ரோடு கிராஸ் பண்ண உடனே நீங்கள் அல்சீஃப் ஏரியாவுக்கு வந்துடலாம். அப்படி இல்லை, நீங்கள் துபாய் மெட்ரோ ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறமா நடந்து வராமல் டாக்ஸியில் வரீங்க இல்லை காரில் வரீங்க அப்படின்னா, நீங்கள் காரில் வரும்போது இந்த பியூட்டிஃபுல் வியூ அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து நீங்கள் அல்சீஃப் வந்து இறங்குவீங்க.
அல்சீஃபில் ஃபுட்டு எல்லாமே விலை அதிகமாக இருக்கும். அதனால புர்ஜுமன் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்டேயே நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே தோசா பிளாசா சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஃபுட்டு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. லைக் மசாலா தோசா, நார்மல் தோசா, மீல்ஸு, கருப்பட்டி டீ எல்லாம் அங்கே கிடைக்கும். ரியலி குட். இந்த அல்சீஃப் பகலில் மட்டும் இல்லைங்க, நைட்லேயும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம போகிற டவ் குரூஸ் வந்து இந்த பிக் ஷிப். இது வந்து 40 dirham தான் காஸ்ட், இன்க்ளூடிங் டின்னர். டவ் க்ரூஸ் மேலே வந்து உட்காந்தாச்சுங்க. கொஞ்சம் நேரத்தில் பொஃபே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபுட்டு கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ போட்டு ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இந்த வியூஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் சிட் பேக் அண்ட் என்ஜாய் திஸ் ரைட் அண்ட் ஷோ. இந்த அல்சீஃப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. See you on next video. Until then, bye from Siraj.